ஐயா ட்ராவலில் இருக்கிறாரு, கார் டிரைவிங். அதனால் கலந்துரையாடல் நம்மளை செய்ய சொன்னாருங்கய்யா. ஆளுக்கு ஒரு கருத்துக்கள் பகிர்ந்துக்க சொன்னார். ஐயா சொக்கரையா, நமச்சிவாய வாழ்கங்கய்யா. ஐயா நாங்கள் என்னங்க கலந்துரையாடல் மாதிரி பேசிக்கிட்டுமாங்க ஐயா, நீங்கள் பேசுகிறீங்களா ஐயா? குரல் சரியில்லை, அலைச்சல், சரிங்க, ஓகே, பரவாயில்லைங்கய்யா. ஐயா தீவாயா, இனிமையான தமிழில் பகிர்ந்துக்கிங்க. வள்ளல் பெருமானை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? தற்காலத்தில் வள்ளல் பெருமானுடைய கருத்துக்கள் பெரும்பாலும் பகிரப்பட்டுருக்கா. நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் என்ன? இதை பற்றி ஒரு தெளிவாக ஒரு புரிதல் சொல்லுங்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்கங்கய்யா. நீங்கள் தொடருங்கய்யா, தொடர்ந்து சொல்லுங்கய்யா. சொல்லு. ஐயா தெய்வாயா, சொல்லுங்கய்யா. நீங்க சொல்லுங்கய்யா, உங்க கருத்து, உங்க கருத்துக்கள் பகிர்ந்துக்குங்கய்யா. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ராமலிங்க பெருமகனார் இந்த மண்ணியில் கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ராமலிங்க பெருமகனாருடைய வாழ்வியல், அவர் பயணித்த பயணங்கள், சென்ற திருக்கோயில்கள், அன்னாருடைய சிந்தனை முழுவதும் இறை சிந்தனை. அந்த இறை சிந்தனையில் அமைதியோடு கூடிய அறவழி நன்னெறி ஒழுக்கத்தை இன்று நமக்கெல்லாம் முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு சென்றவர். ராமலிங்க பெருமகனாருடைய வாழ்வியலில் ஒவ்வொரு நிலையாக பார்த்தமேயானால் மிகப்பெரிய ஒரு பேராற்றல், இறைவன் ஞான அறிவை ராமலிங்க பெருமானாருக்கு அவர் பிறக்கும் போதே ஞான அறிவை அவருக்கு வழங்கியிருக்கின்றார். அந்த ஞான அறிவை நல்ல அறவழியில், நல் நெறியில் அவர் எல்லோர்களுக்கும் எடுத்து சொன்னவர். ராமலிங்க பெருமகனாருடைய உருவத்தை நாம் முன்பே குறிப்பிட்டது போல, அவருடைய உருவம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆன்ம அமைதியை உண்டாக்கும். ஒளியை வடிவமாக கொண்டு வணங்க வேண்டும் என்று வணங்கியவர். ஒளிக்கு மிகப்பெரிய பேராற்றல் உண்டு என்பதை தன்னுடைய வாழ்வியலில் உணர்ந்தவர். எல்லா உயிர்களிடத்துமே அன்பு செலுத்தியவர். தன்னுடைய சீடர் பெருமக்களை நல்வழியில் தற்பெருமை கொள்ளாதவர். ஐயா நேற்று பதிவு பண்ணும்போது, தற்பெருமை ஒரு அவசியம் இல்லை எனக்கு, நான் மனிதனாக பிறந்த எனக்கு தற்பெருமை எனக்கு வேண்டாம், அது ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்லை, ஒரு புகழாரத்தை இறைவன் ஒருவனுக்கே அது உகந்தது என்பதை நிறைய நிலைகளில் கூறியவர்.
அப்படி ராமலிங்க பெருமகனாருடைய வாழ்வியல் நமக்கு எல்லாம் கற்றுத்தருவது சைவ சன்மார்க்க ஜீவ காருண்யத்தை நம் வாழ்வியலில் கடைபிடிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், எல்லோரிடமும் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும், தற்பெருமையை போற்றி புகழாமல் வாழ்வியலினுடைய மிகப்பெரிய அங்கத்தை ராமலிங்க பெருமானுடைய குடும்ப வாழ்வியல், கூட பிறந்தவர்கள் இவர்களெல்லாம் பயணித்த அந்த வாழ்க்கை வரலாறை கேட்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்த பேராற்றல். ஒரு ராமலிங்க பெருமகனாருடைய அண்ணன் சபாபதி அவர்கள் எவ்வளவு அவர் மீது கொண்ட அன்பை, அவர் அந்நியார் கொண்டிருந்த மிகப்பெரிய ஒரு அன்பை, இவையெல்லாம் நம்மளுடைய வாழ்வியலில் முறையாக வாழ்வதற்கு, நல்வொழுக்கத்தோடு வாழ்வதற்கு ராமலிங்க பெருமகனாருடைய வாழ்வியல் என்றென்றும் எல்லோருக்கும் துணை நிற்கும். அவர் வழியில் நாம் பயணிக்க வேண்டும். அவர் சொல்லி சென்றதை அடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும். ராமலிங்க பெருமகனாருடைய ஞான அறிவு என்பது இறைவனால் கொடுக்கப்பட்டது. கற்றறிந்து அறிவு பெறுவதை விட ஞான அறிவால் பேராற்றல் கொண்ட பெருமகனார். அவரெல்லாம் நம்மளுடைய இக்காலகட்டத்தில் கிடைக்காத ஒரு பெரும் பெருமகனார். எனவே ராமலிங்க பெருமகனாருடைய வாழ்வியல், அவர் பயணித்த வழியில் அடியர்களாகிய நாம் எல்லோரும் அவருடைய சிந்தனையை தினந்தோறும் சிந்தித்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும். நல்லொழுக்கத்தோடு, நற்சிந்தனையோடு, நன்னெறியோடு நாம் வாழ வேண்டும். பொதுவாக இயற்கைக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யாமல், எந்த உயிர்களுக்கும் எந்த ஒரு தீங்கையும் செய்யாமல் நல்வழியோடு வாழ வேண்டும். இதுதான் அடியனுடைய சிந்தனையில் ஆழமாக பதிந்திருப்பது. நமசிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. இங்கே அற்புதமான கருத்து பகிர்வுக்கு நன்றி. அடுத்தது முகனையா. நமச்சிவாய வாழ்கங்கய்யா. முகனையா, நமச்சிவாய வாழ்க. ஐயா நமச்சிவாய வாழ்க. உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்க வள்ளல் பெருமானை பற்றி. வள்ளலார் பற்றி சொல்லணும்னா எனக்கு அவ்வளவா தெரியாதுங்க. தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சொல்றேன். அவரு ஜீவகாரணியத்தை முதன்மையா வச்சு பண்ணிருக்கிறாரு. அதே மாதிரி சாகா கல்வி, சாகாமல், அதாவது எப்படி சொல்றதுன்னு தெரியல. சாகா கல்வின்னா உயிரோடு இருந்துகிட்டே சாகாமல் இருப்பது எப்படி என்பதை பற்றி அவர் இறைவனிடம் எப்படி சேர்றது அப்படிங்கிறத விளக்கமா சொல்லியிருக்கிறாரு. அதுல அவர் கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை, நான் உங்களுக்கு இவ்வளவு கொடுக்குறேன்னு யாரு எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க, ரொம்ப தடுக்கப்பட்டு அந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். யாரும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க இந்த இத நம்ம சொல்ற இத அப்படின்னு அவர் சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுதாங்கய்யா, வேற ஒண்ணும் இல்லையா. அவருக்கு எனக்கு பிடிச்சது ஜீவகாரண்யம். அது பிடிச்சிருக்குங்கய்யா. அவர்கிட்ட இருக்கிற அந்த ஜீவகாரண்யம்னாவே எல்லாமே நமக்கு கருணை அடிப்படையில எல்லாமே கிடைச்சிருங்க. அதுல ஒரு வாடிய உள்ள கண்ணி கூட அவர் ரொம்ப கண்ணீர் விட்டு அழுது வாடி, அதுக்காக
வாடி இருக்கிறாருன்னா அது ரொம்ப பெருமைக்கூடிய விஷயம். எல்லாருக்கும் அந்த மனப்பாங்கு வராது. நமக்கு அது மாதிரி வருமா வராதா, அந்த பக்குவம் வருமா அப்படிங்கிறது சரியா தெரியல. முயற்சி பண்ணி பார்க்கலாம். நன்றிங்க. நவநீதன் ஐயா. நமச்சிவாய வாழ்க ஐயா. ஐயா வள்ளலார் ஐயா வந்து மிகப்பெரிய ஞானி ஐயா. நம்ம அவரு எந்த மாதிரி இருந்தாரோ அந்த மாதிரி நம்ம ஒரு சதவீதமாவது அதுல ஃபாலோ பண்ணணுங்க ஐயா. ஃபாலோ பண்ணி நம்மளும் சந்தோஷமா இருந்துட்டு மற்றவங்களையும் சந்தோஷமா வச்சிருக்கணும். அன்பு தாங்க இன்னைக்கு எல்லாமே இருக்கு. நேற்று நைட் எங்க மாமாட்ட பேசினேன் ஒரு 8:30 மணிக்கு. நல்லா தான் இருந்தாரு. அவரு மேரேஜ் பண்ணிக்கல. 66 68 வயசு ஆகுது. நேற்று நைட்டு பேசிட்டு சம்பளம் நேற்று வந்தது 2000 ரூபாய் பணம் அனுப்பிச்சு விட்டேன் தீபாவளிக்குன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு காலையில பார்த்தா அவர் பாத்ரூம்ல விழுந்து கிடக்குறாரு. அப்புறம் இத டோரை உடைச்சிட்டு உள்ள போயிட்டு கொண்டு போய் ஐசியூல சேர்த்துக்கிறாங்க இங்க கோயம்புத்தூர் குப்புசாமி நாயுடு ஆஸ்பத்திரியில. இந்த மாதிரி மனுஷன் நேற்று இருக்கவும் இன்னைக்கு இல்ல இங்க. நம்ம அதனால இருக்கிற வரைக்கும் அன்பை சம்பாதிக்கணும் ஐயா. அதனால நம்ம ஆரோக்கியத்தை விட்டுறக்கூடாது. நம்ம உடலையும் பார்த்துக்கணும், நம்ம உள்ளத்தையும் தூய்மையா வச்சுக்கணும், மற்றவங்களையும் அனுசரிச்சு நடந்துக்கணும். ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்களுடைய அருமை தெரியறது இல்லை. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த அருமை தெரியுது. அதனால நிறைய தகவலை கொடுக்குது சாமியோட அகவல். அதை நம்ம தெரிஞ்சோ தெரியாம அவருடைய படிச்சாலே நமக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. அதே மாதிரி அவருடைய புத்தகங்கள் எந்த புத்தகம் படிச்சாலும் உங்களுக்கு அன்பு கருணைங்கிறது தன்னால வருதையா. சத்தியமான ஞானிகளுடைய விஷயங்கள் கிடைக்கிறதே பெரிய புண்ணியமா இருக்கு. அதனால பொருளை சம்பாதிக்கிறத விட மக்களுடைய அன்பை சம்பாதிக்கிறது தான் சிறந்த வழி இந்த வாழ்க்கையில. நன்றிங்க. நன்றி. நமச்சிவாய வாழ்க. சொல்லுங்கய்யா, வள்ளல் பெருமானை பற்றி ஏதாவது கருத்து இருந்தால் சொல்லுங்க. தற்காலத்தில் வள்ளல் பெருமானை பற்றின அந்த விழிப்புணர்வு இல்லாதட்டு இருக்காங்கய்யா. நவநீதன் ஐயா. ஐயா விழிப்புணர்வுன்னா மக்கள் அறியாமையில் இருக்காங்க ஐயா. யாருக்கும் இனி என்ன எதுன்னு தெரியல. ஒரு மனிதன் எப்போ கடவுளை தேடுறானா அவனுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தாதான் போய் கடவுளை தேடுறான். அது வரைக்கும் அவன் உணர்றது இல்லை. எல்லாமே தன்னாலதான் ஆகுன்னு சொல்லி ஒரு தலகணத்துல தெரியுறான். என்னைக்கு தன்னால முடியல, உடல் ஒத்துழைக்கல, நமக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு தெரியும் போதுதான் அலமோதுறான். அப்போ தெரிய வருது நம்மளால எதுவும் ஆகுறது இல்லை, கடவுள்னாலதான் எல்லாம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அன்பு செலுத்தலான்னு பாக்குறான். ஆனா அவனால முடியறது இல்லை, செத்துறான். இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனும் தான் உணரும் போது வாழ்க்கை பயணம் முடிஞ்சிருது. அதனால வாழ்க்கையில இருக்கும் போதே நம்மளும் சந்தோஷமா இருந்துட்டு மற்றவங்களையும் சந்தோஷமா இருக்கக்கூடிய நல்ல மார்க்கத்தை சாமி விட்டுட்டு போயிருக்காரு. எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும். நமச்சிவாய வாழ்க்கை. கருத்துக்கு ரொம்ப நன்றி. வேறு யாராவது கருத்து சொல்கிறீங்களா? வள்ளல் பெருமானை பற்றிய தங்கள் கருத்து. பாலையா. நமச்சிவாய வாழ்கங்கய்யா. நமச்சிவாய வாழ்கங்கய்யா. ஐயா நீங்கள் கருத்துக்கள் ஏதாவது சொல்கிறீங்களா ஐயா? ஐயா டிரைவிங்கில் இருக்காரு. சிவாயா, நானும் கொஞ்சம் வெளில இருக்கீங்க, கொஞ்சம் நாய்ஸியா இருக்குங்கய்யா. அப்புறம் பண்றீங்களா? சரி, நான் லிசன் மட்டும் போடுறேங்கய்யா. ஓகே. அந்த 4-5 டேஸா கால்ல வர முடியலைங்க. ஆனா நீங்க போடுற அந்த ரெக்கார்டட் மெசேஜ் கண்டிப்பாக பாத்துறேங்க. ஐயாவோட சொற்பொழிவு கேட்டுறேங்க. அந்த வகையில நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிருக்கீங்க. இது ரொம்ப அருமைங்க. இறைவன் திருவருள். ஆமாங்கய்யா. அனைவருக்கும் இன்னும் சரஸ்வதி பூஜை தின நல்வாழ்த்துக்கு இல்லையா? நமச்சிவாய வாழ்க. ஓகே, சரிங்க. இப்போ என்னுடைய கருத்து, வள்ளல் பெருமானை பற்றிய அடியேனுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள். எப்போவுமே இந்த உள்ளூர் மாடு விலை போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உள்ளூர் பழமொழி இருக்குது.
அதே மாதிரி தான் இந்த நம்ம வள்ளல் பெருமானுடைய விஷயத்துலேயும் அவர் இப்போது குற்றமாகவோ இல்லை வந்து ஒரு குறையாகவோ இதை நான் வந்து பேச கிடையாது. நான் அனுபவித்து இது என் வாழ்க்கையில் வந்து நான் கண்ட விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இப்போது நம்ம திருப்பூர்லேயும் சரி, பெரும்பாலும் கோயம்புத்தூர் இந்த மாதிரி வளர்ந்த சிட்டிஸில், சென்னை இந்த மாதிரி ஏரியாலெலாம் சாய்பாபாவுக்கு கோயில்கள் வந்து அதிகமாக இருக்குது. டிவோட்டிஸ் வந்து சாய்பாபாவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்காங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா சாய்பாபாவை வந்து கும்பிட்டு சாய்பாபாவை வந்து கொண்டு போய் சேர்த்தவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப தீவிரமாக கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அதை பற்றி நமக்கு கடுகளவும் தப்பான கருத்தில் நான் சொல்லலை. ஆனால் சாய்பாபாவை எந்த அளவுக்கு வணங்க தெரிஞ்ச நமக்கு வள்ளல் பெருமானுடைய அந்த அகவல் விஷயங்கள் போய் சேர்ந்துதா, அந்த கருத்து போய் சேர்ந்துதா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன் அப்படின்னா, அருளாளர்கள் வந்து 2 கருத்துக்களை எப்போதும் சொல்வது அல்ல. இறைவனுடைய ஆணையின்படி அவதாரம் அப்படின்னா இறங்கி வருதல் அப்படின்னு பொருளாகுது. அப்போது இறைவனுடைய ஆணையின்படி வந்து இறங்கி வந்தவர்கள் தான் அருளாளர்களாக இருக்காங்க. அது நால்வராக இருக்கட்டும், வள்ளல் பெருமானாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும். அப்போ அந்த மெய்யடியார்களான அந்த அருளாளர்களுடைய அந்த கருத்துக்கள்ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் போய் சேரல அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய சொக்கரையாவுடைய நிகழ்வில் கேட்டு நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஏன் எப்படி வந்து சேரல, இத்தனை பேர் வந்து வெள்ளை ட்ரெஸ் போட்டு சன்மார்க்க மாமிசம் சாப்பிடாமல் இதெல்லாம் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் அந்த ஆழமான அந்த புரிதல் வந்து இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. யாருக்குமே வந்து வள்ளல் பெருமானுடைய தன்மையை பற்றியும் அவர் வந்து ஏன் அப்படின்னா அந்த வழிபாடு முறைகள்லேயே வந்து அது வந்து வேற்றுமை ஆயிடுது. அவர் வந்து சொன்ன சோதி வழிபாடாக இருக்கட்டும், உருவ வழிபாடுக்கு வந்து அவர் எதிரானவர்னும் பல பிம்பங்களையும் வந்து கட்டி வச்சு நம்மளை ஏதோ வந்து சைவத்துக்கும் சமயத்துக்கும் வள்ளலார் புறம்பானவர் மாதிரியும் நம்மளை வந்து அந்த பொய்யான ஒரு பிம்பத்தை வந்து ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அது நம்ம செஞ்ச முன்வினை பயனாக என்னென்னு தெரியல. எப்படி வந்து அந்த 12 திருமுறைகள்லேயும் அந்த பாடல்கள்லாம் இருக்கோ அந்தளவுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு தன்மையுள்ள ஒரு பாடல் தான் வந்து அருட்பாவாக இருக்குது. அருட்பா வந்து அப்பேற்பட்ட ஒரு ஞான வாக்காகவும் ஞான பாடலாகவும் இருக்குது. அது 6 அது அப்பேற்பட்ட ஞான நூலாக இருக்குது. ஆனால் இந்த அருட்பா வந்து எல்லாரும் வந்து போற்றப்படுகிறதா, எல்லார் மத்தியிலையும் வந்து திருமுறைகள் படிக்கிற மாதிரி அருட்பா பாராயணம், அருட்பா சொல்லப்பட்ட கருத்துக்கள் போய் சேரப்பட்டுதான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. பெரும்பாலான வெகுசன மக்களுக்கு இது வந்து வரல. அதுதான் ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. எனக்கெல்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போது எல்லார் மத்தியிலையும் அவர் வந்து எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டு போயிட்டார் அருட்பால. அதை வந்து எழுதி வச்சுட்டு போயிட்டார். ஆனால் அதை வந்து படித்து அதோடைய கருத்துக்களை வந்து கிரகித்து விளக்கி சொல்கிறதுக்கு வந்து நாதி இல்லாமல் இந்த தமிழ் சமுதாயம் சீர்பட்டு கிடக்குதே அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஏக்கமும் ஆதங்கமும் எனக்குள்ளார தீவிரமாக இருக்குது. ஒவ்வொருத்தங்களும் பார்த்திங்கன்னா தற்காலத்தில் ஆன்மீக அறியாமைங்கிறது தீவிரமாக இருந்துகிட்ருக்கு. அந்த தன்னைத்தான் வந்து துறவியாகவும், தன்னைத்தான் யோகியாகவும், தன்னைத்தான் சாமியாராகவும் எல்லோரும் காமிச்சிக்கிட்டு ஆன்மீகம்ங்கிறது இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து உயிர் கொள்ளுதல், அப்புறம் வந்து இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் தன்னைத்தான் உயர்த்தி மெச்சி பேசுகிறது, கைலாயம் போகிறது, இந்த மாதிரி வந்து இன்னொரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்போ உண்மையாக அந்த இறைவனை அடையிறதுக்கு என்ன மார்க்கம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது. இதெல்லாம் நம்ம போயிட்டுருக்கு. இந்த மார்க்கத்தில் நம்ம பயணம் செஞ்சோம்னா நம்ம இறைவன் திருவடியை அடைய முடியாதான்னு ஒரு கேள்வி வருது. ஆனால் சொக்கரையா சொன்ன மாதிரி அந்த நிகழ்வில் இறைவனை வந்து காட்டக்கூடிய குருமார்கள் ஒரு கட்டத்தில் அந்த சுத்தமாயா தத்துவத்தில் சிக்கி தானே இறைவன் அப்படின்னு வந்து சொல்லி மயங்கி எப்பேற்பட்ட குருவானவரும் வந்து அதை மயங்கிடுறாங்க. அதிலிருந்து மீண்டு வர்றது வந்து அந்த சுத்தமாயா தத்துவத்தில் யாருனாலையும் கடக்க முடியாத விஷயமா இருக்குதுன்னு சொல்லி ஐயா வந்து சொல்கிறார். அப்போது இங்கே இருக்கிற ஆன்மீகமும் வள்ளல் பெருமானும் நால்வர் சொன்ன ஆன்மீகம் முற்றிலும் வேறுபாடானதாக இருக்குதுங்க. இது நம்ம எல்லோரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா தற்கால ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா இது எல்லோரும் பார்த்திங்கன்னா யோக பயிற்சியாக இருக்கட்டும், இல்லை வந்து வழிபாட்டு முறைகளாக இருக்கட்டும், இதைத்தான் வந்து எல்லோரும் பெரும்பாலானும் சொல்லிட்டு வர்றாங்க. இந்த மந்திரத்தை சொல்லு, இல்லை வந்து இந்த வழிபாடு செய், இதை பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் வாழ்வியலை வந்து சரியாக வாழ்ந்து யாருக்கும் மனம் வாக்கு செயல் திரிகரண சுத்தி அப்படிங்கிறாங்க.
திரிகரண சுத்தி எப்போ ஒருத்தனுக்கு ஏற்படுதோ அப்போ தான் வந்து ஒரு ஆன்மா வந்து பக்குவம் அடையுது. மனசார கூட வந்து ஒரு உயிருக்கு கடுகளவும் தீங்கு நினைக்காத நிலைமைக்கு ஒரு மனசு இருக்கணுமாமாங்க. வாக்கால் கூட வந்து கொல்லாமையை பற்றி சொல்லையில் உயிரை மட்டும் கொல்லாமல் இருக்கிறதில்ல, வாக்கால் வந்து நம்ம எந்த உயிரையும் வந்து கொல்லக்கூடாது, எப்போ இனிய வார்த்தைகளும் பணிவான சொற்களும் தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கொல்லாமையை வந்து இந்த மாதிரியும் வந்து இருக்குதுன்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார். மனம் வாக்கு செயலால் வந்து எவ்வளவோ உயிர்களுக்கு நம்ம இடைஞ்சல் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அப்போது இந்த திரிகரண சுத்தியை வந்து நம்ம வந்து ஏற்படுத்த வேண்டியது இருக்குதுங்கிறது வந்து எல்லா அருளாளர்களும் வந்து வள்ளல் பெருமான் முதற்கொண்டு எல்லாரும் வந்து சொல்கிறாங்க. மனம் வாக்கு செயலால் வந்து அந்த தூய்மைங்கிறது வரணும். அதுக்கு தான் வந்து அவர் வந்து கட்டளைகளை வந்து கொடுக்குறாரு. நிறைய கட்டளைகள் வந்து ஒவ்வொரு கட்டளைகளும் சொல்கிறதா எனக்கு அதை பற்றி தெளிவாக தெரியல. அதை வந்து சொக்கரையார் நிறையா சொன்னார். நிறைய கட்டளைகள் வந்து வள்ளல் பெருமானார் வந்து கொடுத்துருக்கிறதா. ஆனால் கொடுமை பாருங்கள், காலத்தோட கொடுமை. அதை பற்றி ஒரு தெளிவே நமக்கு ஏற்படாதவாறு வந்து அதை பற்றி விளக்கி சொல்ல நாதி இல்லாமல் வந்து இப்போ இருந்துகிட்ருக்குறோம். இதை வந்து மிகைப்படுத்தி நான் சொல்லலைங்க. யார்கிட்ட போய் கேட்டாலும் வள்ளலார் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கொல்லாமை, சாப்பாடு போடு, அப்புறம் வந்து தீப வழிபாடு, அருட்பெருஞ்சோதி, அப்படித்தான் சொல்கிறாங்களே தவிர அவர் என்ன சொல்ல வந்தார் மனித சமுதாயத்துக்கு, அவர் எப்படி வந்து அந்த நிலையை அடைஞ்சார், அந்த நிலையை அடையிறதுக்கு ஒருவன் என்ன செய்யணும், இப்படிங்கிறத விஷயத்தை வந்து யாரும் பெரும்பாலானவர்கள் வந்து சொல்கிறது இல்லைங்க. அது பெரிய ஒரு ரகசியமாக இருக்குது. அப்புறம் ரெண்டாவது, அவர் வந்து உருவ வழிபாட்டுக்கு எதிரானவர் அல்ல. இந்த கருத்தை வந்து எல்லாரும் வந்து பதிய வச்சு கொள்ளணும். வள்ளல் பெருமானார் உருவ வழிபாட்டுக்கோ சமயத்துக்கோ சைவத்துக்கோ எதிரானவர் அல்ல. ஏன்னா அவர் வந்து மதுரை ஆதீனத்தில் தீட்சை பெற்ற நிகழ்வை வந்து சொக்கரையாக விளக்கி நமக்கு சொல்கிறாரு. ஞானசம்பந்தர் மடத்தில் வந்து தீட்சை வாங்கியிருக்காரு. மதுரை ஆதீனத்தில் அவர் உட்கார்ந்து சாப்பிட்ட இடம் கூட வந்து வள்ளலார் மட இடமாக வந்து அனுசரித்து இப்போ வரைக்கும் வந்து பாதுகாத்துட்டு வந்துட்டுருக்குறாங்க. அப்போது அவர் எப்படி வந்து சமயத்துக்கு எதிரானவராக இருக்க முடியும்னு ஒரு கேள்வி வருதுங்க. வள்ளலார் ஏதோ புதுசாக ஒரு மார்க்கத்தை கண்டுபிடிச்ச மாதிரியும், இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து வேறு ஏதோ மார்க்கம் இருக்கிற மாதிரியும் ஒரு கண்ணோட்டம் வந்து எல்லாத்துக்குள்ளார இருக்குதுங்க. அவர் வந்து ஏதோ முரண்பாடானவர் மாதிரியும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இந்த கண்ணோட்டம் வந்து உடைக்கப்படணுங்க. இதை வந்து வள்ளல் பெருமானை எப்படி 4 வரை வணங்குறோமோ, எப்படி 63 வரை வணங்குறோமோ, எப்படி வந்து எல்லா மகான்களையும் வணங்குறோமோ, நம்மளும் வள்ளல் பெருமானை வணங்குறதுக்கு நம்ம ஏன் தயக்கப்படுறோங்கிறது அந்த இத்தனை நாள் நம்ம தலையில் ஏற்றி வச்சுருக்கிற அறியாமையாக இருக்குதுங்க. அவர் நமக்காக இறங்கி வந்த மாபெரும் ஆத்மாங்க வள்ளல் பெருமான். நமக்காக இறங்கி வந்திருக்கிறாருங்க. அவர் வந்து தான் இங்கே வந்து சோதியில் கலக்கணுங்கிறது கிடையாதுங்க. மக்கள் பண்படுறதுக்கு, மக்களுடைய அறியாமை நீங்கிறதுக்கு, மக்கள் வந்து பக்குவம் அடைகிறதுக்கு அவர் வந்து வந்த மகனார் அவர். அப்போ அவர் வந்து சைவத்துக்கு முரணாகவோ உருவ வழிபாட்டுக்கு எதிராகவோ சொல்ல கிடையாதுங்க. அப்போது இந்த கருத்துக்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஆதங்கமுடைய ஒரு கருத்துக்களாக இருக்குதுங்க நமக்குள்ளார. அப்போ அவர் என்ன சொல்ல வந்தார், அவருடைய உண்மையாக வந்து அவர் வந்து அந்த என்ன நடந்தது, என்ன நடந்தது அவருக்கு, அவர் ஒரு புரியாத புதிராக தான் வந்து நிறையா விஷயத்தில் நமக்கு போயிட்டுருக்குதுங்க. ஏன் அப்படின்னா, வேதாத்திரி மகரிஷி ஒரு இடத்துல வந்து வாழ்க்கை வரலாறு சொல்கிறாரு, வள்ளல் பெருமான ஒரு பௌர்ணமி இரவன்று நான் உறங்கிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது வள்ளல் பெருமானுடைய உயிர் என்னுடன் கலந்து விட்டார் அப்படின்னு பகிரங்கமாக அவருடைய ஆட்டோபயோகிராஃபி இதில் எழுதியிருக்காருங்க வள்ளலார். வேதாத்திரி மகரிஷி கைப்போட எழுதி வச்சுருக்கிறாருங்க. இது உண்மையாக போயான்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் ரெண்டாவது, அந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிற பரம்பொருள் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா அவர் பிரசித்தி பெற்றவர். அவரும் வள்ளலாரை பற்றின ஒவ்வொரு கருத்து நான் பார்த்தேன், நான் வள்ளல் பெருமானை கண்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு கருத்தை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது இதில் என்னடா நடந்துகிட்ருக்குது, இங்கே எல்லாம் சாமி பேரை வச்சு தன்னைத்தான் வந்து ஒவ்வொருத்தங்க வந்து முன்னிலைப்படுத்தி அவங்க புகழ சம்பாதிச்சுக்கிறாங்க. ஆனால் கடுகளவு மக்கள்கிட்ட வந்து அந்த ஏதாவது ஒரு பயன் அடைஞ்சுதான்னு கேட்டோம்னா கிடையவே கிடையாதுங்க. எல்லாம் வந்து அவங்கவுங்க வந்து அந்த புகழ இது ரொம்ப ஒரு ஆதங்கத்திற்குரிய ஒரு விஷயமாக வந்து தற்காலத்தில் இருந்துகிட்ருக்குதுங்க. இது இப்படியே போச்சு அப்படின்னாங்க, இன்னும் 20-30 வருஷம் ஆச்சுன்னா ஒன்றுமே யாருக்கு தெரியாமல் போயிருங்க. இது ஒரு 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 குருட்டு சமுதாயமாகவும் ஒரு மலட்டு சமுதாயமாகவும் தான் தற்காலத்தில் இருந்துகிட்ருக்குதுங்க. ஏன்னா கேட்க ஆள் கிடையாது, என்ன செய்யறோன்னு புரிஞ்சு செய்யக்கும் விளக்கவும் ஆள் கிடையாது, அதை விளக்கி சொன்னாவும் அதை வந்து சிந்தித்து அதன்படி செயல்படுறதுக்கு ஆள் கிடையாது. கலியுக தர்மத்தின்படி இங்கே ஒவ்வொரு செயலும் இறைவனால் வந்து நடந்துகிட்ருக்குதுங்க.
அப்போது நம்ம வந்து ஒரு உரைப்போட, நம்ம ஒரு தெளிந்த மனப்பான்மையோட, அந்த அன்னப்பறவை மாதிரி அந்த பாலையும் தண்ணியையும் வந்து பிரித்தறியக்கூடிய தன்மையோடு வந்து நம்ம பயணம் செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்குதுங்க. கடுகளவும் வள்ளல் பெருமானை பற்றிய ஒரு தவறான கருத்தை நம்ம பகிரக்கூடாதுங்க. ஏன்னா நான்லாம் பகிர்ந்த லிஸ்ட்டில் இருந்தேங்க. நான்லாம் வள்ளல் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு அருளாளர்னு சொல்லக்கூடாது, ஒரு ஆசிரியர், சைவ சித்தாந்த ஆசிரியர், வள்ளல் சைவ சித்தாந்த வகுப்பெடுக்கையில் சொல்கிறாரு, வள்ளல் பெருமானார் வந்து சொல்கிற கருத்தில் பிழை இருக்குது அப்படின்னு பகிரங்கமாக ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாருங்க. அது என்ன ஸ்டேட்மெண்ட், அவர் ஏன் வந்து பிழை இருக்குன்னு சொல்கிறாருன்னா, அருட்பெருஞ்சோதின்னு சாமி சொல்கிறாரு. அந்த சோதி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்கையில், அந்த ஆண்டவருங்கிறது ஆண்பால் தானே. எப்படி வந்து ஆண்பாலில் இறைவன் இருக்க முடியும்? அவர் ஆணும் அல்ல பெண்ணும் அல்லவர் தானே. அப்போ எப்படி வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னு நம்ம சொல்ல முடியும்? அப்போ அது பிழை தானே. அந்த இடத்துல வள்ளலார் பெருமான் சொன்ன கருத்து தப்பாக இருக்குதுன்னு ஓப்பனாக சொல்கிறாருங்க. திருநீர் பூசிக்கிறாங்க, உத்திராட்சம் போட்டுக்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போது இந்த கருத்தெல்லாம் நம்ம புதுசாக ஒருத்தங்க கேட்குறாங்கன்னு என்ன மாதிரி ஆட்கள் வந்து இப்போ தான் உள்ளுக்குள்ளே வர்றாங்க. அப்போ இதை நாங்கள் கேட்குறோம்னா எங்கள் மைண்ட் என்ன ஆகும், அடடா வள்ளலார் ஏதோ தப்பாக சொல்லியிருப்பாராட்டிருக்கடா, இது ஏதோ அவர் சைவத்துக்கு எதிரானவராட்டிருக்கடா, அவர் கருத்து கொஞ்சம் பிழை இருக்க மாட்டிருக்கு, அந்த பக்கம் நம்ம போகக்கூடாது, வள்ளலார் ஃபோட்டோவை வணங்கக்கூடாது, அந்த வகவலெல்லாம் புத்தகம் எடுத்து வாசிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டியை உள்ளுக்குள்ளார ஏற்றி வச்சிட்றாங்க எல்லாரும். அப்போது சொக்கரையா மாதிரியும் இல்லை சில அருளாளர்கள் மாதிரியும் வந்து சொன்னால் தான் அது ஒரு அவர் வந்து வணங்கப்பட வேண்டியவரா, அவர் வந்து இந்த தன்மையில் இருந்திருக்கிறாரா அப்படின்னு எனக்கெல்லாம் வந்து அப்போ தான் அந்த அறிவே வந்தது. இதுதான் உண்மையான லட்சணம், நான் இருந்த லட்சணம். அப்போது எனக்கு வந்து இந்த புரிதல் ஏற்படாமல் இருந்தது காரணம் இதெல்லாம் தாங்க. எனக்கு வந்து யாரும் விளக்கி சொல்லலிங்க. வள்ளல் பெருமானை பற்றி வந்து அவர் ஒரு அருட்பா கருத்தாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு நிலையாமையை பற்றி கருத்தாக இருக்கட்டும், அவர் மணிவாசகர் கொண்ட பக்தியாக இருக்கட்டும், அவருடைய பிறப்பின் ரகசியமாக இருக்கட்டும், தில்லை கூத்தன் மேலே அவர் வச்சுருந்த மிகப்பெரிய அந்த மரியாதை, அந்த ஆனந்த பரவச நிலையாக இருக்கட்டும், அந்த நிலையெல்லாம் வந்து நமக்கு சொல்லாதங்காட்டிக்கு தாங்க நம்ம வந்து அந்த அருளாளருடைய கருத்தை வந்து அந்த கருவேப்பிலை மாதிரியும் ஒதுக்கி வச்சுட்டோங்க. நம்ம இனி வரும் காலகட்டத்தில் நம்ம ஒரு பொறுப்புணர்வோடுங்க நம்மளாம் என்ன செய்யணும்னாங்க, இந்த வள்ளல் பெருமானுடைய பாடலுக்கான விளக்கம்லாம் நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் சாமியினுடைய அந்த கருத்துக்களை வந்து கொண்டு போய் சேர்த்தணுங்க. சமயத்துக்கு எதிரானவர் கிடையாதுடா முட்டாள், அவர் வந்து சைவமும் சமயமும் தலைத்தோங்க வந்த அவரும் வந்து அவர் தான். ஏன்னா ஞானசம்பந்தர் கூட சொல்கிறார் இல்லைங்க, அந்த இது உலகளாமுணர்ந்து ஓதற்கரியன் நிலவிலாவிய நீர்மொழிவின் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான், அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அப்புறம் சிவபுராணத்தில் மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரேன்னு வருதுங்க. அப்போ இந்த சோதிங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குதுங்க. சோதி அப்படிங்கிற வார்த்தை வள்ளல் பெருமான் மட்டும் கை ஆளலிங்க அவங்களும். அப்போ அந்த இடத்துல வந்து உண்மையை வந்து மறைக்கப்பட்டுருக்கு. நம்ம வினையின் காரணமாக அந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள இயலவில்லை. கோயிலில் இது சம்மந்தமான சொக்கரையாட்ட கேள்விகளை அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு கோயிலுக்குள்ளார போகிற சிவலிங்க திருமேனிகிட்ட வந்து தீபாராதனை காமிக்கிறாங்க, இல்லை வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த லிங்கத்துக்கு வந்து ஆரத்தி எடுக்கல, அந்த தீபத்துக்கு தான் நம்ம வணங்குறோம். அது எப்பேற்பட்ட கருத்துங்க, சிந்திக்க வேண்டிய கருத்துங்க. ஒரு சிவலிங்கத்தை அவ்வளோ நேரம் இருக்குது, அவ்வளோ நேரம் கையெடுத்து கும்பிட்டு கண்ணில் ஒத்தி வைக்க மாட்டேங்கிறோம். ஆனால் தீபம் காமிக்கலையே நம்ம ஒத்தி வைக்கிறோம், தீபம் காமிக்கலையே மணி அடிக்கிறாங்க. இந்த கருத்தெல்லாம் வந்து சிந்திக்க வேண்டிய கருத்தாக இருக்குதுங்க. அப்போ அது வந்து யோகமா இல்லை ஞானமா? இப்போ நீங்கள் சொன்ன ஐயா சொன்ன மாதிரி சிற்சபை, பொற்சபை, ஞான சபை, இந்த மூணுக்கும் ஐயா விளக்கம் கொடுத்தார்லங்க முந்தானே சுப்பிரமணியம் ஐயா கேள்வி கேட்டதுக்கு. சிற்சபை வந்து கண்ணால் காண்பது, பொற்சபை என்பது மனதால் சிந்திப்பது, ஞான சபை என்பது மனதால் சிந்தித்து ஞானம் அடைவது. இதுவே வந்து சிற்சபை, பொற்சபை, ஞான சபைக்கான விளக்கம்னு சொல்லி அந்த 1.5 நிமிஷம் பதிவில் சொன்னாருங்க. அதை கேட்ட உடனே நமக்கு ஆடி போயிடுச்சுங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துலையும் சூட்சமம் என்ன இருக்குது அப்படின்னா, எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சிற்சபைங்கிறது புருவ மத்தியம், பொற்சபைங்கிறது தலை உச்சி, ஞான சபைங்கிறது உள்ளுக்குள்ளே அண்ணாக்குக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு இடம். இதுதான் சிற்சபை, பொற்சபை, ஞான சபை, இப்படித்தான் சொல்கிறாங்க. இதுதான் வந்து உண்மையாலுமே சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் வந்து அந்த புருவ மையத்தில் கவனம் பண்ணணும், ஜோதி வழிபாடு புருவ மையத்தில் கவனத்தை கொண்டு வந்து வைக்கணும். இதுதான் வந்து வள்ளலார் வழியில் நடந்துட்டு இருக்கிறவங்களும் இதுதான் விளக்கம்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது இந்த கருத்துக்கள் எல்லாம் ஏன் போய் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது, இதெல்லாம் ஏன் யாரும் எடுத்து சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஏன் வள்ளலார் வந்து சைவத்துக்கும் சமயத்துக்கும் முரணானவர் மாதிரி சித்தரிக்கப்படுது? ஏன் அவர் சொன்ன சோதி வழிபாடு வந்து எல்லாத்தினாலையும் உணர்ந்து கொள்ள முடியவில்லை?
அந்த தன்மை என்ன அப்படிங்கிறது எனக்கே வந்து ஒரு பெரிய ஆதங்கமாகவும் ஒரு கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையும் தீவிரமாக ஏற்படுதுங்க. ஒரு 10 நாள் சைவ சித்தாந்த கிளாஸ் நடக்கிற மாதிரி யாராவது ஒரு 10 நாள் கூப்பிட்டு வச்சு வள்ளல் பெருமானுடைய திருவருட்பாக்கு உண்மையான விளக்கம் இதுதான் சோதி வழிபாட்டுக்கான விளக்கம், வள்ளல் பெருமானார் சொன்ன கருத்து இதுவே, வள்ளல் பெருமானார் வந்து சொன்ன சைவமும் இப்போ தற்போதுள்ள சைவமும் ஒரு 10 நாள் யாராவது வகுப்பு எடுத்தாங்கன்னா நான் முதலாளாக போய் உட்காந்து கேட்பேங்க அதையே. ஆனால் தற்காலத்தில் அப்படி யாராவது செய்கிறாங்கன்னா உங்கள் கருத்துக்கள் நீங்கள் சொல்லுங்கள். யாராவது ஒருத்தவங்க, ஏன்னா இந்த உண்மையான கருத்து வந்து ஒரே ஆதங்கமாக இருக்குது. இப்பேற்பட்ட அருளாளர்கள் ஏன் வந்து ஒரு கருகாப்பிலை மாதிரி ஒதுக்கி வைக்கிறாங்கிறது ஒரு பெரிய கோபம் வருதுங்க நமக்கு. அது எப்படின்னு பாருங்கள், ஒரு கோயில் வழிபாட்டில் ஆலய வழிபாட்டில் வந்து பஞ்சபுராணம் படிக்கையில் வள்ளலார் பெருமான் பாடல்கள் வந்து பாடிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் எதனால் எந்த காலகட்டத்தில் அது நிறுத்தப்பட்டுச்சுன்னு ஒரு சிந்தனை நமக்கு வருது இல்லைங்க. அத்தனை காலகட்டம் திருநாவுக்கரசர் பாட்டை படிக்கிறோம், ஞானசம்பந்த பெருமான பாட்டை படிக்கிறோம், சுந்தரர் பாட்டை படிக்கிறோம், மாணிக்க வாசகர் எழுதின பாட்டை படிக்கிறோம், திருமுறைகள் உள்ள பாட்டெல்லாம் படிக்கிறோம். ஆனால் எதனால் வள்ளலார் பெருமான் பாடலை படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு ஆலயங்கள்லேயும் வள்ளலார் பெருமான் பாடலை வந்து படிச்சுட்டே இருந்துருக்குறாங்க. அப்போ எதனால் அது நிறுத்தப்பட்டுச்சு, அது உண்மையான காரணம் என்ன, அது எதனால் அவர் மேலே இவ்வளோ ஒரு காழ்ப்புணர்ச்சி, அந்த அவர் எதனால் வந்து அவர் இவ்வளோ கோவம், அவர் மேலே நம்ம கோவப்படுற அளவுக்கு அவர் அப்படி என்ன செஞ்சுட்டார், அவர் அப்படி என்ன கெடுதல் மக்களுக்கு செஞ்சுட்டாருங்கிறது பெரிய கோபம் வந்து எனக்குள்ளார இருக்குதுங்க. திட்டமிடப்பட்டு அவருடைய கருத்துக்களை மறைச்சு அவருடைய வழிபாட்டு முறைகளையும் மக்கள்கிட்ட சொல்ல விடாமல், ஏன்னா சொன்னால் அறிவு விளக்கம் வந்துடும். யாரோட காலிலையும் உளுந்து குருநாதா என் வினையை நீக்கி கொடுன்னு நம்ம கேட்க மாட்டோம். இதை பற்றி நான் உங்ககிட்ட இன்னும் 2 நிமிஷம் சொல்லணும். முக்கியமான கருத்துகள், வள்ளலார் வந்து அறியாமைக்கு எதிராக பெரும்பாலான கருத்துக்களை அவர் சொல்கிறாருங்க. அறியாமை, மக்களுடைய அறியாமை. இப்போது நம்ம சைவ சித்தாந்த கிளாஸுக்கெலாம் போனோம்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்க, தீட்சையினுடைய சிறப்பை வந்து சொல்கிறாங்க. அப்போது அந்த பஞ்சாட்சரம் வந்து வாங்கணும், குருக்கிட்ட வாங்கிட்டோம்னா நம்மளுடைய சஞ்சித கர்மத்தை வந்து குரு நீக்கிடுவார். பிராரப்த கர்மம் வந்து நம்ம அனுபவித்து நீங்கிட்டோம்னா ஆகாமிய கர்மம் சுத்தமாக நீங்கிடும், இந்த பிறவிலே முக்தி அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற கருத்தை எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த கருத்து நமக்கு உள்ளுக்குள்ளார கேட்கையில் முக்தி அவ்வளோ எளிமையான விஷயமா, அப்படி பார்த்தா உமாபதி சிவம் வந்து கள்ளிச்செடி கொடுத்த மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துருக்கணுமேனு ஒரு கேள்வி உள்ளுக்குள்ளார அதை கேட்ட உடனே எனக்கு ஸ்பார்க் ஆகுதுங்க. முக்தி வந்து ஒரு உயிர் எந்த நிலைமையில் அவன் என்ன வேணால் பாவம் செஞ்சுருக்கலாமாமா, அவங்க எந்த நிலைமையில் வேணால் இருந்திருக்கலாமாமா, ஆனால் இவங்க காதில் வந்து அந்த 5 எழுத்து மந்திரத்தை சொன்ன உடனே அதை கேட்ட மாத்திரத்தில் வினை நீங்கிருமாமா, இவங்க எதையும் அனுபவிக்க வேண்டாமாமா, டக்குனு சாமி வந்து முக்தி கொடுத்துருவாராமா. ஏன் அப்போது உமாபதி சிவம் வந்து எல்லாத்துக்கும் காதலையும் ஓதிட்டு எல்லாரும் ஞானசம்பந்தரை கூட்டிகிட்டு போன மாதிரி உமாபதி சிவமும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிருந்துருக்க வேண்டியதானே, ஏன் கூட்டிகிட்டு போகல? அந்த கேள்வி வருது பார்த்தீங்களா. பெரிய அறியாமை வந்து எல்லாரும் ஆட்பட்டுருக்குறாங்க. இங்கே நம்ம செஞ்ச வினைகளை நாம் தான் அனுபவிக்க வேண்டும். அந்த வினையை ஒத்துக்கொள்வதற்கு முதல் நம்மகிட்ட ஒரு பக்குவம் வேணுங்க. நம்ம சாமி யாரோ செஞ்சு வச்சுருந்த வினையை வந்து நம்ம தலையில் ஏற்றி வைக்கல, நான் செஞ்சு வச்சுருந்த வினையைத்தான் வந்து எங்கிட்ட கொடுக்குறாரு. அவர் என்ன அவர் 8 குணம் சொல்கிறாங்கல்ல, 8 எண் குணத்தான்னு சொல்கிற வள்ளுவர் சொல்கிறாரு, எல்லாரும் சொல்கிறாங்க என் குணத்தான். அந்த என் குணத்தான் ஏன் வந்து நான் துன்பப்படணும்னா என் வினையை வந்து என் மேலே தூக்கி வச்சுட்ருக்க போகிறாரு? ஒரு அறிவு வேண்டாமா நமக்குள்ளார? யாரோ செஞ்சு வச்சு இந்த வினையாக நம்ம கொடுக்க போகிறாரு. அப்போ ஏன் நம்ம பதட்டப்படணும்? நம்ம ஏன் வந்து நம்ம தாழ்த்திக்கணும்? நம்ம ஏன் இவ்வளோ அறியாமைக்கு ஆட்பட்டு இருக்கிறோம்? ஏன் வந்து நம்ம ஒரு சிந்திக்க மாட்டேங்கிறோம்? இந்த மாதிரி ஒரு பல்வேறு வகையிலையும் நமக்குள்ளுக்குள்ளார வந்து ஒரு ஆதங்கமெல்லாம் இருக்குதுங்க. இந்த ஆதங்கம் எல்லாம் வந்து ஒரு மெய்யான அருளாளர்கள் மூலியமாக தான், அவங்க சொல்லி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. சகல ஞானிகளும் சொன்னது ஒரே கருத்து தான். அது இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும், நபிகள் நாயகமாக இருக்கட்டும், 63 இருக்கட்டும், அந்த 4 பெருமக்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஒன்று தான் சொல்கிறாங்க. இந்த தத்துவங்கள், இந்த உடல் வாழ்க்கை போய் இந்த வாழ்க்கையில் வந்து இறைவனை வந்து பற்றணும், இது எல்லாமே நிலையாமைக்குட்பட்டு நடந்துகிட்ருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அப்புறம் இதில் ஏன் வந்து மதம்னு ஒரு ஸ்தாபகமாச்சு? இதில் ஏன் மதம் மதம் அப்படின்னு பிரிவினை உண்டாச்சு? சரி, ஒரே மதத்தில் வந்து இருக்கக்கூடிய வள்ளலாரும் சைவமும் ஏன் முரணாச்சு? வள்ளலாரும் ஒரே கருத்து தான் சொல்கிறாரு, சைவமும் ஒரே கருத்து. வள்ளலார் ஃபோட்டோ திருநீர் பூசாத ஃபோட்டோவை தற்காலத்தில் சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்களே பகிர்ந்துட்டுருக்கிறாங்க. நமச்சிவாயத்தை நான் மறவேனேன்னு அவர் தான் சொல்கிறாரு. அவர் தான் வந்து நான் கேள்விப்பட்ட விஷயம், திருவாசகத்தை தன் தலையில் இருக்கக்கூடிய அந்த ஜடை முடியில் கட்டி வச்சுட்டு தான் எப்பவும் படுப்பாருங்களாமா இரவுலைங்க.
அந்த அளவுக்கு திருவாசகத்தை தலைமையில தான் வச்சுருக்கணும்னு வைப்பாருங்களாமாங்க. அப்போ 2வது எங்கே போனாலும் வந்து திருநீரை வந்து திருநீர் பையை இடுப்பில் வச்சுருப்பாருங்களாமா. அவர் சில மூலிகைகள் செய்கிறதுக்கும் சில விதமான அந்த ஔஷதங்கள் செய்வதற்கும் அந்த திருநீரை வந்து அவர் பயன்படுத்தியிருக்காருங்க வள்ளல் பெருமானார். திருநீர் பூசாமல் அவர் கிடையவே கிடையாதுங்க. இப்போ திருநீர் பூசாத வள்ளலார் புகைப்படங்கள் ஏக்கச்சக்கமாக இருக்குதுங்க. சன்மார்க்கிகளே வந்து திருநீருடைய மகத்துவம் தெரியாமல் வள்ளல் பெருமான் வந்து திருநீர் பூசலைன்னு அப்படிங்கிற கருத்துக்கு ஆட்பட்டுட்டாங்க. அப்போ இந்த லட்சணத்தில் நம்ம போயிட்டு இருந்தோம்னா வள்ளலாருடைய கருத்து எப்படிங்க வந்து போய் சேரும்? சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்களும் வந்து ஒரு அறியாமைக்கு ஆட்பட்டுருக்குறோம். சைவத்தில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து வள்ளலார் ஏதோ முரண்பாடாக இருந்துகிட்ருக்குறோம். அப்போ அந்த மகனாரை ஏன் நம்ம ஒதுக்கி வைக்கணும்? இதுக்கு யார் தான் வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கொடுப்பா? இதுக்கு இப்படியே போச்சுன்னா வள்ளலார் வந்து மறந்துட்டு அவர் ஏதோ வந்து ஒரு தீவிரவாதி மாதிரியும், அவர் ஏதோ வந்து சைவத்துக்கு எதிரானவர் மாதிரியும், நம்மெல்லாம் ஏதோ பெரிய சைவ தியாகிங்க மாதிரியும், நம்ம ஒரு பெரிய முட்டாள்ன்றது எத்தனை முட்டாள் நம்ம எப்போ உணர போகிறோம்? இந்த மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளார கேள்வி நம்மக்குள்ளார வள்ளலாரை பற்றி பேசுனா பயங்கரமாக இருக்குதுங்க. ஏன் அப்படின்னா திருஞான சம்பந்த பெருமானை வந்து வணங்கி ஞானசம்பந்த பெருமானை தொட்டுத்தான் வள்ளலார் தன்னுடைய முதல் பேச்சை ஆரம்பிக்கிறாருங்க. ஞானசம்பந்த பெருமானை வணங்கி தான் ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ அப்பேற்பட்ட மகனார் எப்படிங்க சைவத்துக்கு முரணானவராக இருக்க முடியும்? இதை யார் கிளப்பி விட்டா இந்த வேலையை? முதல்ல அவர் மேலே எதுக்கு கேஸ் போட்டாங்க? அவரை ஏன் துண்டு கட்டி அவர் தீர்க்கணும்னு முடிவு செஞ்சாங்க? எதனால் அவருடைய அகவல்கள் இப்போ கோயிலில் இப்போ பாடுறது நிப்பாட்டப்பட்டுச்சு? இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்களும் சிந்தனை செய்யுங்க. ஒவ்வொருத்தவங்களும் உள்ளுக்குள்ளார வந்து ஒரு கேள்வி எழுப்புங்க. எதனால் வந்து வள்ளல் பெருமானார் வந்து வணங்க மாட்டேங்கிறாங்க? அவர் வந்து உண்மையாலுமே சைவத்துக்கு எதிரானவரா அப்படின்னு நீங்கள் ஒரு ஆராய்ச்சி செய்யுங்க. ஒவ்வொருத்தவங்களும் அந்த ஆராய்ச்சி செய்யுங்க. சொக்கரையா சொல்கிறது அப்படியே நீங்கள் எடுத்துக்க கூட வேண்டாம். உங்கள் அறிவுக்கு உட்பட்டு நீங்கள் சிந்தனை செய்யுங்க. ஆனால் என் அறிவுக்கு உட்படுத்தினது நான் உணர்ந்த விஷயம் என்னென்னாங்க, தற்காலத்தில் சைவத்தில் மிகப்பெரிய அறியாமை வந்து நிலவிட்டு இருக்குதுங்க. யாரோ ஒரு நம்ம வினைப்பயனை நம்ம அனுபவிக்காமல் யாரோ ஒருத்தர் காலில் விழுந்துட்டாலோ இல்லை யாருக்கிட்டேயோ வந்து தீட்சை வாங்கிட்டாலோ நம்ம வினையை அவர் நீக்கி கொடுத்துருவாரு. நம்ம இந்த பிறவிலேயே முக்தி அடைஞ்சிடலாம், சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுச்சம் அடைஞ்சிடலாம், கைலாயம் போயிடலாம். இதுக்கு நடுவில் கைலாயம் போனவங்கெல்லாம் கைலாய சித்தர் கைலாய முக்தர்னு பேர் வச்சுட்ருக்காங்க. ஐயா, நான் குறைகளாக இப்போ வரைக்கும் நான் எதையும் இந்த நிகழ்வையும் சொல்லிங்கய்யா. என்னுடைய தந்தையினுடைய சமயம் இவ்வளவு வேதனைக்கு ஆட்பட்டுருக்கேன்னு ஒரு கோபத்தில் வந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேங்க. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம்னு சொல்லப்பட்ட சைமத்தில் ஏன் வள்ளலாருடைய கருத்து சேர்த்தப்படலைங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளார பொங்கி வருதுங்கய்யா. எதனால் வந்து எல்லாரையும் வணங்குறீங்க? நீங்கள் ஏன் வள்ளலார் பெருமான ஓரம் கட்டுறீங்க? அதே வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்கிறாருங்க, சித்தத்தை சிவன்பாலை வைத்தார்க்கும் அடியேன்னு தான் சொல்கிறாரு. வள்ளலார் சித்தத்தை சிவன்பாலை தான் வச்சாருங்க. அப்புறம் ஏன் வள்ளலார் பெருமானை நம்ம ஏன் ஓரம் கட்டணும்? 63 நாயன்மார்களும் வணங்குறோம், வள்ளலார் பெருமானை ஏன் வணங்கணும் தானே நம்ம? இந்த கேள்வியெல்லாம் நமக்குள்ளார வருதுங்க. அதனால் தயவு செஞ்சுங்க, நான் உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் மன்றாடி கேட்கக்கூடிய விஷயங்கள், அகவல் பாராயணத்தை தயவு செஞ்சு ஒதுக்காதீங்க. எந்த காரணத்திற்கு கொண்டோ அகவலையோ வள்ளல் பெருமானை பற்றிய கருத்துக்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளாமையோ தயவு செய்து வள்ளல் பெருமானை பற்றிய தப்பான கருத்துக்களையோ சொல்லி அந்த பாவ வினைகளை நம்ம சம்பாரிச்சிக்க வேண்டாங்க. ஏன்னா வாழையடி வாழையாக வந்த கூட்டத்தில் நானும் ஒருவன்னு சொல்கிறாருங்க சாமி. ஞானசம்பந்த பெருமானை தொட்டு வணங்கி சொல்கிறாங்க. அவருடைய பிறப்பே பார்த்திங்கன்னா இறைவனால் வந்து கொடுக்கப்பட்டதுங்க. அந்த மனிதரை பேசினோம்னா, அவரை போய் நம்ம பேசினோம்னாங்க, அதெல்லாம் பாவத்தில் சேர்ந்து இந்த பிறவியிலிருந்து 10 பிறவினால் நம்ம தலை தேர்ந்து வர முடியாதுங்க. இப்போது நம்மளுடைய பெருங்கடமை என்னவா இருக்குது அப்படின்னாங்க, வள்ளல் பெருமானார் சொல்லப்பட்டிய அந்த அகவல் நூல்களை படித்து கற்று தேர்ந்து அந்த கருத்துக்களை வந்து 4 பேர்த்திட்ட விதைச்சு இந்த சமுதாயத்தில் இருந்தக்கூடிய நிலையை அறியாமையை நீக்கி பாடுறா எல்லாம் ஒன்று தான்டா, எல்லாம் ஒன்று தான். வள்ளலார் வந்து அவரும் வந்து சாமி வழிபாட்டை தான் சொல்கிறாரு. சோதி வழிபாடோ உருவ வழிபாடு வேறு கிடையாது. கோயிலில் நடக்கிறதும் சோதி வழிபாடு தான். அவர் எந்த தன்மையில் அது சொன்னாருன்னு ஒரு பெரிய புரிதலை வந்து நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அப்போது உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நான் மன்றாடி கேட்டுக்கொள்வது என்னவெனில், திருவருட்பா நூல்களை ஓரம் கட்டாதீர்கள். வள்ளல் பெருமானுடைய கருத்துக்களை வந்து இந்த மேடையில் வந்து பேசுகிற மாதிரி நீங்களும் தயவு செஞ்சு பேசிட வேண்டாம். நானும் பேசினதுனால அறியாமை காட்பட்டு அது மிகவும் வருந்துகிறேன். அந்த கருத்துக்கள் போய் சேரட்டும். அதற்கான உதவிகளையும் அதற்கான ஆயத்தங்களையும் நம்ம தொடருவோம். ஏதாவது வாரத்துக்கிழமை ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட வந்து சொக்கரையாவை வச்சு வந்து அருட்பாவுக்கான விளக்கங்கள் நம்ம கேட்க ஆரம்பிப்போங்க. ஏன்னா நமக்கு உரிமையாக இருக்கிறது அவர் தாங்க. அப்போ நீங்களும் அருட்பாவை படித்து டெய்லி ஒரு கருத்து 4 வரி, அந்த அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைனா என்ன அப்படிங்கிறத ஒருத்தர் சொல்லுங்கள். அதையவே நமக்கு தெரிய மாட்டேங்குது. சாமி என்ன சொன்னார்? ஒருத்தங்களாம் யூடியூப்பில் போடுறாங்க, அருட்பெருஞ்சோதி முதல் அருட்பெருஞ்சோதி புருவ மையமாமா, 2வது அருட்பெருஞ்சோதி தலை உச்சியாமா, 3வது அருட்பெருஞ்சோதி உச்சியாமா, தனிப்பெருங்கருணைங்கிறது இறைவனாமா.
என்னென்ன சொல்கிறாங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அந்த மந்திரம் என்ன சொல்ல வருது, அதை முதல்ல வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க. யாராவது எங்களை மாதிரி பல பேருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறோங்க. இங்கே சான்றோர்கள் பல பேர் இந்த சபையில் இருக்கிறீங்க. நீங்கள்லாம் வந்து கற்று தேர்ந்து வள்ளல் பெருமானுடைய கருத்துக்களை எங்களை போன்ற அறியாமைக்குட்பட்டவர்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா ஒரு 2 வரி 1 வரி உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்துங்க. இந்த வார்த்தைகளில் யாருக்காவது ஏதாவது கொஞ்சம் ஹர்ட்டிங்காவோ இல்லை குற்றமாகவோ இருந்ததுன்னா அடியானுடைய கருத்தை பிழை பொறுக்க வேண்டுங்க. கொஞ்சம் ஆதங்கமாக தான் நான் பேசிட்டேங்க இன்றைக்கி. ஆனால் இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளாரையே பொங்கி 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 வச்சுருந்த விஷயங்க. சிதம்பரத்துக்கு நான் போயிருந்தேங்க சைவ சித்தாந்த வகுப்புக்கு. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சுற்றி பார்க்குறக்கு ரொம்ப தூரமாக இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க. ஆனால் வடலூர் வந்து யாருமே வந்து போக கிடையாதுங்க. வடலூர் வந்து யாருமே எட்டி கால் வைக்கலிங்க. அப்போ எதனால் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்க. அப்போ அதனால தான் வந்து வள்ளலார் வந்து வள்ளல் பெருமானார் சாப்பாடு போடுற இடத்துல கூட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாப்பாடு இல்லைங்க. சாப்பாடு பார்த்தீங்கன்னா நான் அந்த சாப்பாடு நான் சாப்பிட்டு வந்தேங்க. உப்பு இல்லாத ரசம், சாப்பாடு ஒரு நல்ல வேகாத அரிசியில் செய்யப்பட்ட சாப்பாடு இதெல்லாம் போட்டுட்ருக்குறாங்க. காரணம் என்ன? நம்மளாம் ஒதுங்கினால தாங்க. இன்னும் 10 வருஷம் ஒதுங்கினோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் அருட்பான ஒரு நூலே இல்லாத மாதிரி வந்து ஆகி போயிருங்க. இனிமேல் விழித்து கொள்வோம். அந்த மகனாரை ஒதுக்க வேண்டாம், அவரை வணங்குவோம், வள்ளல் பெருமானுடைய கருத்தை சிந்திப்போம். அவர் சொன்ன அந்த அருட்பாவுடைய கருத்துக்களை சிந்தித்து 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 நம்ம 4 பேர்த்துக்கு எடுத்து சொல்லுவோங்க. இதுதான் நம்மளுடைய பிறவியினுடைய கடமையாகவும் நம்ம பட்ட கடனாகவும் இருக்குதுங்க. இதுதான் அடியானுடைய தாழ்மையான கருத்துங்க. வாழ்க வள்ளல் பெருமானார், வாழ்க ஞானசம்பந்தம், வாழ்க சீர் அடியார் எல்லாம், நமச்சிவாய வாழ்க. அடுத்து சுப்பிரமணியம் ஐயா, உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்க ஐயா. கைலாஸ் நமச்சிவாய வாழ்க. சொல்லுங்க ஐயா, வள்ளல் பெருமானை பற்றி உங்கள் கருத்து. வள்ளல் பெருமான் வந்து ஆரம்பத்தில் ஒரு ஒளிவாழ்ல இருந்து அனுபவம் பெற்று ஒளி பெற்று தன்னுடைய செய்திகளை பரப்புறதுக்கு முயற்சி பண்ணப்போ ஆதீனங்கள் அதை தடை பண்ணிடுச்சிங்க. ஆனால் அவர் சொன்ன அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்ற மகா மந்திரம் இன்றளவும் வரலாறு பின்பற்றுவதால் சொல்லப்படுகிறது, நடைமுறையிலும் உள்ளது. அதை எடுத்து வளர்த்துவதற்கான பரப்புரைகள் அல்லது விளக்கங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கூட்டங்கள் சைவ மாவட்டங்கள் சொல்ற மாதிரி சொல்றதுக்கு நமக்கு ஆள் இல்லாம இருக்கு. சொக்கரையா சொன்ன அந்த விளக்கங்கள் பிடிச்ச மாதிரி நமக்கு எல்லா விளக்கங்களும் சொல்றதுக்கு இருந்தாங்கன்னா இதுவும் நம்ம முறையில் நல்ல முறையில் நம்ம எடுத்துட்டு போக முடியும். அதனால வந்து நம்ம ஒதுக்குறாங்க, நம்ம எடுத்துக்க வேண்டாம், நாம படிப்போம், நாம எல்லாத்துக்கும் சொல்லுவோங்கிற மாதிரி நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம்னா கொஞ்சம் பரப்ப முடியும். நீங்க இவ்வளவு தூரம் ஆதங்கப்பட்டு சொல்றீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நாங்களும் நீங்க எல்லாம் சேர்ந்து ஐயாட்ட கேட்டு நாம அவர் சொல்ற கைடன்ஸ் ஒரு நாளைக்கோ ஒரு வாரத்துக்கோ இல்லை டெய்லி ஒரு 1/2 hour சொல்லுவோம். அவர் சொல்லி கொடுக்கறது அப்படின்னு நம்ம திருப்பி சொன்னா கூட நம்ம வந்து வல்லாருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பணி செய்த மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா படிக்கட்டுகள் தான், புத்திக்கு போறதுன்னா நீங்க விட்டுருங்க. படிக்கட்டுகள் ரிச்சுவல்ஸை எதிர்த்து போனதுனாலதான் சைவாதின்னு அவர் ஒதுக்கி வச்சுது. இதெல்லாம் வேண்டாம் செய்யாதீங்கன்னு சொன்னதுனாலதான். ஆனா அது பாட்டு எல்லா காலத்திலும் ரிச்சுவல்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது, அதை மாற்ற முடியல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சிவன் கோயில்கள் உள்ள மற்ற கோயில் எந்த கோயிலும் ரிச்சுவல்ஸ் இல்லாத மதமே கிடையாது. அது அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறாங்க. ஆனால் என்னவே அவர் சொன்னது ரிச்சுவல்ஸ் வேண்டாம், நீ ஜோதியை வணங்கு, சிம்பிளா சொன்னது வந்து யாரும் எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனா அது தொடர்ந்து இல்லை. எல்லாரும் நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு வல்லார் வந்து எடுத்து பரப்புரை பண்றதுக்கு ஆள் இல்லையே ஒழிய அது வளர்ந்துட்டு தான் இருக்குது, எல்லா இடத்துலையும் வளர்ந்துட்டு தான் இருக்குது சிவ கைலாஸ். அதனால வந்து ஆனா நாம நீங்க சொல்ற மாதிரி நாம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு எடுத்து சொன்னோம்னா நம்ம பணி நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் கைலாஸ். அதே மாதிரி நீங்க என்ன சொன்னீங்க, நம்ம சிதம்பரம் கிளாஸ் அட்டன் பண்ணப்போ யாரும் வரலாறு கூட்டிட்டு போறது சொன்னீங்க இல்லைங்களா. ஆனா அந்த 10 நாளும் தினமும் நாங்க வண்டி எடுத்துக்கிட்டு முதல் வரலாறு கூட தான் கூட்டிட்டு போனோம் 6 பேர்த்தையும். அப்புறம் கடைசியில இது வரலும் போகும்போது வரலும் கூட்டிட்டு போனோம் எல்லாத்தையுமே. அதனால வந்து நடந்துட்டு இருக்கு. நாம பொறுப்பெடுத்து நம்ம செய்ய வேண்டியது நம்ம கடமை. அந்த பொற்சபை சிற்சபை ஞான சபை கொடுத்த விளக்கங்க அன்னைக்கு திடீர்னு ஸ்லைட போட்டு காட்டினார் பாருங்க, அதுதான் இருக்கிறதுலே சரியான இன்டர்பிரிட்டேஷன். அது மாதிரி யாரும் சொல்லல, வேற மாதிரியே தான் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்குதான் அன்னைக்கு நான் அந்த கேள்வி கேட்டேன்.
அதே மாதிரி இதுக்கு பின்னர் கேள்வி நம்ம கேட்ட ஐயா வந்து அன்னைக்கு அப்புறம் சொல்றேன்னு சொல்லியிருக்காருங்க. திருமுறைகளோடு ஏன் இது பாடப்பட மாட்டேங்கிறதுக்கு காரணங்கள் வருகின்ற வகுப்பில் சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதையும் நம்ம காத்திருந்து பார்ப்போம். நீங்க சொல்ற மாதிரி நாம முயற்சி எடுத்தும் நம்ம முடிஞ்ச வரல எல்லாத்துக்கும் பாடப்புரை பண்ணிடணும். நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சைலஸ் நிச்சயம் ஆக்கப்பூர்வமான கருத்துங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா உங்க கருத்துக்கு. நமச்சிவாய வாழ்கங்கய்யா. ஐயா ஐயா சொல்லுங்கய்யா சொல்லுங்க. ஐயா என் மனசுல இருந்ததெல்லாம் நீங்க அப்படியே சொல்லிட்டீங்கய்யா. நமச்சிவாய. நானும் ஒவ்வொருத்தங்கிட்ட போய் போய் பார்த்து இது பண்ணேன். கடைசியில உண்மையை தெரிஞ்சுக்கலையா கடைசி வரைக்கும். நம்ம வினைப்பயன் தான் நடக்குதுங்கய்யா. கடைசியா தான் சாமிகிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காங்க இங்க சத்தியஞான சபைக்கு. இப்போ கடைசியா வள்ளலாருடைய இதுலதான் போய் இது பண்ணிருக்கேன். அதே எனக்கு நம்ம தான் இங்க போனேன். எப்படி அங்க போனேன்னு எனக்கு தெரியலங்கய்யா இது வரைக்கும். அவரு எப்படி எனக்கு அவங்க நம்பர் போன் நம்பர் கிடைச்சது எப்படி சபைக்கு மறந்துருச்சுங்க. அதனால நம்ம மன நமச்சிவாய வாழ்க. சொல்லுங்க தெய்வய்யா சொல்லுங்க. ஒரு வழி காண்கிறது. அதான் எப்ப நம்ம நினைச்சோமோ அப்ப நமக்குள்ள கண்டிப்பா ஒரு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வழி காமிப்பாரு. அதனால கண்டிப்பா எல்லாரும் அதை கத்துக்கிட்டு நம்ம மற்றவங்களுக்கும் செயல்படுத்துவோம். சொல்லுங்க தெய்வய்யா. எல்லாருக்கும் கைலாஷ் வள்ளல் பெருமான் ஜோதி வழிபாடுன்னு சொன்னத ஏற்கனவே மணிவாசகரே எல்லாமே சொல்லிட்டாங்க. சோதிய சுடைய சூழொலி விளக்கவி எல்லா கோயிலையும் ஜோதி தான் வழிபாடு பண்ணணும். தீபாவளி நடக்கிறப்ப தானே எல்லாரும் ஒருமனப்பட்டு சாமியை பார்க்கணும். அவர் புதுசா எல்லாம் சொல்லல. அத ஆதீனங்கள் அதுக்காக அவரை வழக்கு தொடுக்கல. வழக்கு தொடுத்ததுக்கு காரணமே சைவத்தையும் திருமுறைகளையும் மக்களிடம் கொண்டு செல்வதற்காக உருவாக்கப்பட்ட ஆதீனங்கள் தங்கள் வயிறை வளர்த்து கொண்டு தாங்கள் அரசர்களை போல வாழ்ந்து சிவாலயத்தையும் நெறியையும் நால்வர் வறுமை மக்களோடு மக்களாக போய் ஏன் சொல்லவில்லைன்னு கேட்டாங்க. அதுதான் அங்க பிரச்சனை. நம்ம தம்பி கைலாசத்துல கூட ஆதியில் இருக்கிற அடுத்து தயாராகிறோம் போனா குரு இல்லைன்னா இன்னைக்கு நல்ல சோறு இல்லைன்னா கவலைப்பட்டு இருக்கான். அந்த அனுபவம் தான் கைலாசம் பக்குப்பட வச்சு. பல இங்க திருமடங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற டுபாக்கூர் சைவர் சோத்து சைவர் இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா உண்மை யார் சொன்னாலும் அத பவானி தியாகராஜன் அவன் பேசினானா அரிப்பெருஞ்சோதி ஆண்டவர்னு சொல்றாரு. இறைவனை ஆண்டவர்கள் எல்லாரும் ஆண்டவனை ஏற்கொண்டே ஆண்டு கொண்டு எப்போ என்று நீ ஆண்டு கொண்டதுனால் தெரியும். அப்ப ஆண்டவர் என்பது ஆண்பாலா பெண்பாலான இதனோட மடக்கி முடியாது. ஆண்டவர் என்பது ஆண்பால் தான். ஆண்டவர் என்பது ஆண்டு கொண்டவர் என்ன பொருள் வரும். ஆண்டு கொள்பவர்கள் அரிசியா சாமி அழியா இல்லை. அம்மையே அப்பாங்க. அப்பான்னா ஆண்டவர் ஆண்டானே. அப்ப இவங்க அம்மையே அப்பான்னு பாடாத அழியே அப்பான்னு அழிய அழியன்னு பாட வேண்டியதானே. இங்க கண்டிப்பா நம்மளை கொலைக்கு ஆதீனங்கள் கண்டிப்பா ஆதீனங்கள் சைவ பணி செய்யாம தங்களை கடவுளா காட்டுகிறாங்க. என் குரு சேவை செஞ்சா குருவே சிவம் என்பது என்ன உண்மையான பொருள்னா அன்பு வடிவான நிலையில் சிவம் என்றால் அன்பு. யார் ஒருவர் தன் சீடனின் ஆன்ம முன்னேற்றத்தை தவிர வேறு எதையும் எதிர்பாராமல் இருக்கின்றாரோ அவரே குருவிலே குருகீதர். அப்ப இவங்க எவராவது நம்ம காசு பேச எந்த மதத்துக்குள்ள நீங்க போய் பாருங்களேன். ஒரு பஞ்ச பராரியா அவனால மதிப்பா நான் பாருங்க. அந்த வெளியே போடாது. இதையெல்லாம் கண்டிச்சார் நம்முடைய ராமலிங்கம்.
மக்களோடு மக்களா வாங்க, சைவத்தை சொல்லுங்க, இவங்க உயர்ந்த திருமுறைகள் இதையெல்லாம் சொல்லுங்க. இவன் டைரக்டா வழக்கு போட்டா இவங்க பேர் கட்டி போயிடும். அதே மதுரை ஆதீனத்தின் சீடரான ஆறுமுகநாதர் இது மாதிரி சைவத்துக்கு புறம்பா இவரே அப்பாங்க நெறிங்கிறது திருமண்டத்திலே இருக்கு. அதையெல்லாம் படிச்ச ஆறுமுகநாதரைய போய் சைவத்துவம் என்ன அடியனை கோமல் சேகரையா சைவ சாமிய கோடாலினார், கோடாலி பாம்புனாரு, சைவ சமயத்தை கோடாலி சொல்லிருக்காரு. அப்புறம் சாதாரண சொன்னரே கோடாலி காம்பா ஆதீனம் 5 கடமைகளை சொன்னதுக்கு அதை பிடிச்சிட்டு அப்படி என்னமோ பேசினான். அப்படிக்குள்ள ஆதீனத்தின் தொகையை சுற்றி காட்டி மக்களோடு மக்களா சேவை சொன்னால் தினத்துக்கு போன இடத்துல ராஜ மரியாதையும் பெற்றாருக்கும் ராஜபோகம் கிடைக்கிறது போட்டு மக்களோட போய் புல் வெட்டு கல்லு சோமனா எவஞ்சம் வைப்பான். அதுக்காக சதி செய்தார்கள், அதனுடைய விளைவு நடந்தது. ஆனா அந்த பாட்டு போனவன கதையை இறைவன் மாத்திட்டான். ஏன்னா ஜட்ஜில இருந்து எல்லாம் எழுந்து இவரை வணங்குறாங்க. ஆறுமணம் வணங்கிட்டாங்க. வெள்ளக்காரங்க என்னன்னா வாதி பிரதிவாதிய வணங்கிட்டா கேஸ் தள்ளுபடி ஆயிடும். அந்த காலத்துல அவ்வளவு நீதி வெள்ளக்காரங்க இன்னைக்கு அவங்க நீதி வெளிப்போம், வேற எங்கேயும் வெளி போகாது. அந்த காலத்துல வெள்ளக்கார நீதிபதிய அவரும் பரஸ்பரம் அவரு மதுரை ஆதீனம் கேஸ் முடிஞ்ச பிறகு மதுரை ஆதீனம் இவர் அங்க உபதேசம் ஆறுமணம் அதுக்கு சொல்லிய சம்பவம் அதெல்லாம் மறைச்சிட்டாங்க. ஆறுமணாவில கேஸ் கொண்டாடினாங்க. கேஸ் இருக்கணும்னாலும் திருவாவூரை தருமபுரி ஆதீனம் கேஸ போட சொல்லி தூண்டிச்சுட்டா ரெக்கார்டே இல்லாத பண்ணாங்க. அதுதான் ஆச்சரியம். சில சம்பவம் நடந்தா ஒரு கட்சி இருக்கு, பெரிய கட்சி, அது சட்டமுறை எல்லாம் வந்து போய் உட்காரி வைப்பாங்க. அது மாதிரி இந்த ஆதீனம். அதனால அவர் ஜோதி வழிபாட சொன்னதுக்காக அவர் மேல கேஸ் போட ஆதீனங்களை மக்களோட மக்களா போக சொன்னாங்க. 10 விரலுக்கு மோதிரம் போட்டு பல்லக்குல போற ஒரு சாமியார மக்களோட மக்களா போனாங்க. எப்படி சாப்பிட்டு போவாங்க எங்க ஸ்டேட்டஸ். அதனால இன்னும் நிறைய வளர் வாழ்க்கையில எவ்வளவோ இருக்கு. ஒவ்வொரு நாள் என்ன பெரியவங்க எழுதி கொடுத்து வச்சதெல்லாம் இருக்கு. அதை வச்சு அப்படியே ஒரு வாழ்வியலா அவர் எப்படி இருந்திருப்பாரு, என்ன பேசிருப்பாரு. அவங்க கடைசியில முகஸ்துதி என்பது ஒரு நண்பர்களை வீழ்த்துவதற்கான சிறந்த ஆயுதம் வேலாயுதத்தை சொல்லி கடைசியில வேலாயுதமும் கேஸா போய் சேர்ந்து இங்க என்னைக்கு அந்த சூழ்நிலை உங்க கொண்டு அது மாதிரி எப்படி நடக்குமா அப்படின்னா அதனால சாமானிய மனிதர்களுக்கே இதுல வேடிக்கை என்னன்னா குருன்னு சொல்றவெல்லாம் ஃப்ராடா இருக்கும். சீடர்களா ரொம்ப நல்ல கரெக்டான சீடர் நல்லவர்களா இருக்காங்க. அதுதான் அதனால யாரோ இருக்கிறதுக்கே ஒருத்தன் தெளிவா உண்மையா நம்ம பேசணும், வளர்க்கணும், ஈஸியா கடவுளை அடைச்சிடலாமா? ஏன் உருவ வழிபாடு அதிக மலேசிய பிரதம மந்திரி ஒருத்தர் இருந்தார். அவரு பிரதமராகட்டும் மெசேஜ் எல்லாம் படிச்சிருக்கீங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் போறது, ஒவ்வொரு ஊருக்கும் போறது, போயிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஆகிறாரா இல்லையா, நீ முஸ்லீம் ஆகிட்ட உனக்கு அரசு ஆரம்பிச்சு கிறிஸ்தவ எல்லாரும் மதம் மாற ஆரம்பிச்சாங்க. நம்மளும் நம்மள கவர்மெண்ட் வேலை கொடுக்குறேன்னா கல்வி
அங்கேயும் அப்படின்னால ஒரு தம்பி வரல, அவரு மிக சிறந்த பாடல் நிச்சயத்துல இருக்காரு. அவர் அடியேன ஐயா இப்படி எல்லாம் இருக்கு, நீங்க ஒரு மறுமுறை கொடுக்க அடிச்சாங்க. ஒரு வார்த்தை நபிகள் நாயகம் எழுது உருவ வழிபாட்டை நபிகள் நாயகம் இறைவனை கண்டவர். அவர் மிக அழகா நீட்டா பந்தாவா இருந்திருப்பார். ஏன்னா இந்த காலத்து அந்த மாதிரி சொல்லுவேன், நபிகள் நாயகம் சரி தீ பிடிச்சு எரியுது, அங்க இருந்து குரல் வருது அப்படின்லாம் மொழியதான் தரிசிச்சாரு நபிகள் நாயகம். அங்க இருக்கிற வசனங்கள் எல்லாம் எழுத சொல்லி அதை இன்னொரு படிச்சு அப்படி அந்த நபிகள் நாயகம் பார்த்த இறைவன் மிக அழகா காலையில மூக்கிழந்துட்டு உங்க முக லட்சத்துல சாமி செஞ்சா ஏன்டா அவ்வளவு அழகான உடைச்சிப்பாங்க. உண்மை இதுதான் நிகழ்ந்திருக்கும். நமக்கே சில எங்க ஊர்கிட்ட ஒரு முருகன் செஞ்சாங்க, ஒரு 30 அடியில செஞ்சாங்க. முருகன் தலை பெருசா பசியோட வயிறு வச்சு போய் பஞ்சாபம் நின்றுட்டு இருந்தாங்க. எல்லாம் யூடியூப் முருகன் அழகாயிட்ட. அப்ப எவனவ இதுல முத்துமாலையில ஒரு முருகன் மத்தியில சேர நினைச்சா அப்படி எல்லாமே வியாபாரம். இதே வியாபாரம் வந்தாலும் சொன்னவங்க கண்டிப்பா வியாபாரிகள் எல்லாம் சேர்ந்து நம் நோக்கம் உண்மையா இதுதான் வள்ளலார், இதைதான் அவர் செய்தார். அவர் வழிபாடு செஞ்சார். முருகன் மேல பாடினார், படித்து நாயகி மேல சடக்கம் பண்ணியிருக்கார். நிறைய பெருமான இடத்தை அறியப்பா நடராஜ மேல எல்லா பாட்டும் எப்படி தேவார பாட்டு, திருப்பாட்டு, மற்றவெல்லாம் பெரும்பாட்டு எல்லாம் பாடிச்சார். அப்படியே சாமி போய்தானே சுக்கர்னா எல்லாருக்கும் சொக்கர் எல்லாத்தையும் இஷ்டம் வரும் அப்படின்னா அப்படிதானே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. கைலாஷ் நமச்சிவாய வாழ்க. சொக்கர்னா எல்லாருக்கும் திட்டம்னு தானே தெரியும். ஆமாங்க, அப்படிதானே பறக்க வச்சிருக்காங்க. ஆமாங்க. ஆனா சொக்கர் எதுக்காக திட்டுறாருன்னு அவனா சொல்றாங்க. அப்படிதான் எல்லா காலம் குற்றவாளி ஆகணும்னு குருமார்கள் முடிவுபட்ட கடவுளே தப்பானவர்கள் வள்ளலை மாத்தி இருப்பதனால காலை ஐயா லெஃப்ட் ஆகிட்டாருங்க. ஐயா சொன்னதில் ரொம்ப எனக்கு பிடிச்ச கருத்து, மக்களோட மக்களாக பழக சொன்ன விதங்க. எல்லார் கூடயும் இருந்து ஒருத்தங்க படுற கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு தன்னையை தான் எளிமையாக நம்ம எப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட கான்டாக்ட் பண்ணுறதுக்கே நம்ம சிரமப்படுறோமோ, எப்போ தன்னை தான் ஒருத்தன் உயர்த்திக்கிறானோ அவங்க நமக்கானவங்க இல்லைன்னு மட்டும் நம்ம உணர்ந்துக்க வேண்டியது இருக்குதுங்க. சொல்லுங்கய்யா. கேக்குதுங்கய்யா, கேக்குதுங்கய்யா, பேசுங்கய்யா. அதனால என்னைக்குமே உண்மை அமைதியாக செய்யும். எவன் உண்மையை தேடுகிறானோ அவன் இன்னைக்கு தமிழ் முறை வழிபாட்டுக்கு எல்லாரும் சிங்கி கட்டி ஆடுறாங்க. என்ன காரணம்? வேத காலத்தில் உருவ வழிபாடு கிடையாது. ஆனால் இந்த பேர் கொண்ட பார்ப்பாங்க என்ன பண்ணாங்க, வேதத்துல இந்த வேதம் வந்தது இப்படி பிரதிஷ்டை பண்ணா எவனுக்கு வேதம்னா என்னன்னு தெரியும். வேத காலத்தில் உருவ வழிபாடு கிடையாது. நல்லா சின்ன பசங்க பாடத்துல மனிதன் இயற்கையை வணங்கினான். அது உதாரணம் நம்ம ஏற்கனவே பழையபடி பேசணும். அங்கிருந்து பேர்கொண்ட பார்ப்பாங்க என்ன பண்ணாங்க, கும்பாபிஷேகம் அதெல்லாம் ஆதிசங்கருடைய சுலோகத்தை வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட சாராம் ஏதோ அவன் பஞ்சத்துக்கு ஒரு 20,000 30,000 வயசு
இந்த தமிழ் பார்ப்பவர்கள் வந்தாங்களா, தமிழை பார்ப்பவர்கள் இல்லையா, தமிழை காப்பாத்துறதுங்க, சைவத்தை காப்பாத்துறது. இவனுக்கு வந்ததை என்ன பண்ணான் தெரியாத மாதிரி 6 சாந்தனி பெற்றார். திருமுறை மக்கள் ஒழிக்க வேண்டாம், மக்கள் கிட்ட போகணும்னா கும்பாபிஷேகம் போன்ற நிகழ்வுகள் தமிழ்ல பேசி கலந்து தமிழ் முறை கும்பாபிஷேகம் உடம்புக்கு வந்து புத்தகமா தொகுத்தாங்க. இதை இந்திய அறநிலை ஆட்சித்துறை கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சிவாஜி தமிழ் முறையில கும்பாபிஷேகம் செய்ய கற்றுக் கொடுத்தது. அந்த காலகட்டத்துல என்ன ஒற்றுமையாதான் இருந்தாங்க. ஈவேரா வந்து பார்ப்பான் பல்லன் பறையன் கொடுக்க ஒரு சால் போட்ட உடனே தமிழ் ஆர்வலர்கள்லாம் ஐயோ பார்ப்பான் வந்தேரிகள் அப்படின்னா வந்தேரி அவனே ஆடு மாடு மேய்ச்சிட்டு வேதமும் ஒழுக்க வாழ்க்கை ஆரியர்கள் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு கைவர் கோடன் கணவாய் வழியாக இந்தியாவுக்கும் நுழைந்தர்னு எல்லாரும் படிச்சிடும். படிச்சு எவனாவது ஏண்டா அவனே ஆடு மாடு மேய்ச்சா அவனுக்கு எங்கடா வேதம் எல்லாம் தெரிஞ்சுக்கும் ஒழுக்க வாழ்க்கையில கேட்கணும். பக்கத்து படிச்சு அந்த தலைமுறை தெரியும். அதனால என்ன ஆச்சு, இதை வச்சு இந்த தமிழ் தாங்கிகள் இருக்காங்கல்ல, தமிழ் முறையில கும்பாபிஷேகம் திருமுறை வச்சு செஞ்சான். ஞான சம்பந்தம் தேவைப்பட்டிருந்தா கும்பாபிஷேகம் பற்றியும் பாடியிருப்பாங்க, கருமாதி பதிகம் பாடியிருப்பாங்க, கல்யாணம் செய்யும் பதிகம் பாடியிருப்பாங்க தேவை இருந்திருந்தாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவரே ராமலிங்க அடிகளார் இவரு நம்ம சாந்தலிங்க அடிகளார் வந்து வடமொழியில இந்த வார்த்தைகளை தமிழால் மாற்றி திருமந்திரம் எடுத்து தொகுத்து அந்த தமிழ் முறை கும்பாபிஷேகம் காசு வாங்காம செய்யறாங்க. இன்னைக்கு என் நண்பர் ஒருத்தர் ஸ்டேட் பேங்க்ல மேனேஜரா இருந்தாரு, ரிசைன் பண்றாரு. ஒரு 35 லட்சம் ரூபாய்க்கு காரெல்லாம் வாங்கிட்டாரு. எப்படின்னா சிங்கப்பூருக்கு கும்பாபிஷேகம் அது அவங்க 2 லட்ச ரூபா வருஷம், ஒரு 20 லட்ச ரூபா அதிகபட்சம் சாவரம்